தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா பகுதியில் யானைகளுடைய அட்டகாசம். யானைகள் வந்து குடியிருக்கும் பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் அன்றாட இரவு நேரத்திலே தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று விவசாய மக்களும் பொதுமக்களும் ஆதங்கத்தையும் வேதனையையும் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி நமது செய்தியாளர் திரு பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு நேரடியாக பல்வேறு இடங்களிலே சென்று பார்த்து மக்களிடத்திலே கேட்டு யானைகள் வரும் பகுதியை படம்பிடித்து நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு தந்திருக்கிறார்கள். முதுமலை எல்லையோரம் கிராமங்களில் உள்ள வயல்களில் நெல் பயிர்கள் இட்டு வருகிறார்கள். இதனால் முதுமலை வனப்பகுதியில் இருந்து காட்டு யானைகள் இரவு நேரத்தில் வயல்களுக்குள் இறங்கி பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக விவசாய பெருமக்கள், அந்த பகுதியிலே குடியிருக்கக்கூடிய மக்கள், இன்னும் பள்ளிக்கூடம் செல்லும் மாணவ மாணவிகள் போன்றவர்களுக்கெல்லாம் இது பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. அகல குழி வெட்டி இதனை முதுமலை காடுகளிலே இருந்து மக்கள் குடியிருக்கும் பகுதியிலே வராமல் தடுக்கப்பட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையிலும் வனத்துறை அவர்களும் இந்த அகலக்குழி தோண்டப்பட்டு அதில் மண்கள், இன்னும் குப்பைகள், மரம், செடி, கொடிகள் இருந்ததை அகற்றி அந்த அகலக்குழியை இன்னும் சிறப்பான முறையில் செய்வதற்கான பணிகளை செய்து வருகிறார்கள். ஒருபுறம் செய்து வருகிறார்கள். அவர்கள் செய்துவிட்டு இரவு நேரத்திலே வீட்டுக்கு சென்றதற்கு பிறகு மறுபகுதியிலே இருக்கக்கூடிய மட்டமான பகுதி அல்லது அங்கே மண்கள் நிரம்பிய பகுதியில் இந்த யானைகள் வந்து விடுகிறது. இப்படி வனத்துறைக்கே சவால் விடுகின்ற வகையிலே ஒரு 2-3 யானைகள் வந்து தொல்லை தந்து கொண்டிருக்கிறது. இதன்படி இந்த யானைகள் குனிவயல் என்ற பகுதியிலே இருக்கின்ற விவசாய நிலங்களை இது சேதப்படுத்தி வருகிறது. விவசாய நெல் பயிர்களையெல்லாம் மிதித்து நாசம் செய்து விவசாயிகளுக்கு அன்றாடம் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று குனியவயல் பகுதியிலும் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி நமது செய்தியாளர் தெரிவித்த போது, இதோடு இன்னும் 2 யானைகள் கூடலூர் நகராட்சி பகுதியிலும் மற்றொரு காட்டு யானை தினமும் ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை சேதப்படுத்தி வருகிறது. வேதனையாக இருக்கிறது என்று மக்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அன்றாட பணிகளுக்கு சென்று அச்சத்துடன் வீடு திரும்ப வேண்டிய நிலை இருக்கிறது. இப்பொழுது வந்துவிடுமோ, இன்னும் சற்று நேரத்தில் யானை வந்துவிடுமோ என்று பயந்து பணிகளை முடித்து இல்லத்திற்கு செல்ல வேண்டிய நிலை நாளும் இருக்கிறது என்றும், இதை போல நேற்றைய முன்தினம் மேல்கூடலூர் அருகே கோக்கால் பகுதியில் காட்டு யானை முகாமிட்டிருந்தது என்றும், இதனால் பள்ளிக்கூடம் செல்லும் மாணவ மாணவிகள் முதல் பல்வேறு தரப்பினர் பயத்துடனும் அச்சத்துடன் சென்றனர் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். இதனை வனத்துறையினரும் கண்காணித்து அவர்களுக்கும் தண்ணி காட்டி கொண்டிருக்கிறது இந்த யானைகள் என்பது இந்த வீடியோ மூலமாக நமக்கு தெரிய வருகிறது.
ஆக அகல குழி எடுப்பதற்கு அதிகமான பணியாட்களை விட்டு ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளிலும் வேலை செய்ய வேண்டும். அகலக்குழிகள் வெட்ட வேண்டும். யானைகள் வராமல் இருப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதை உடனடியாக வனத்துறைகள் செய்ய வேண்டும். வனத்துறைகளுக்கும் இது ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. இதை அரசும் கண்காணித்து கூடலூர் பகுதியிலே நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே கோக்கால் பகுதியாகட்டும், இன்னும் ஹைஸ்கூல் என்று சொல்லுகின்ற அரசு மேல்நிலை பள்ளி அந்த ஓவேலி சாலையாகட்டும், அதை போல குனியவயல், தொரப்பள்ளி, அல்லூர் என்னும் சில்வர் கிளவுட் எஸ்டேட் போன்ற பகுதிகளிலே மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்க பாரு எப்படி இல்ல மனசு எப்படி அது ஆளுகளை ஒன்றும் செய்யறது இல்லை. அது பாட்டுக்கு நிக்குது. ഞങ്ങളൊന്നും ചെയ്യരുത്. അതൊക്കെ കേൾക്കുന്നുണ്ടാവും. படிக்கிற பயம் உனக்கு? இவனே நைட்டு டியூஷன் போகும்போது மட்டும்தான் பயப்படுவானா. ஆளுங்கள்ட்டையும் பயப்படுவல்லடா. என்ன பம்பு போ வீட்டு வந்து கூப்பிட்டியாடா? போறியா? தூக்கிக்குவே போலையா? இன்னைக்கு லீவ் போட்டு பார்க்கலாம். யானை என்ன வலி? வா பாபுல போய் கூட்டிட்டு பார்த்துட்டு போ. ஃபாரஸ்ட் வந்துருச்சு. எங்க பாரதி நீ யானைய பக்கம் எங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன்? உன்னை ஓட்ட வராங்க போ. பட்டாசு போட ஸ்டேஷன் வந்து பாருங்க. நல்லா பார்த்துட்டீங்களா? எல்லாம் பார்த்து ஜாலியா இருக்கும். பிரகாஷ்க்கு அதுதான் இஷ்டம். அது வராது. அது இவ்வளவு பக்கத்துல நிக்கிறோம், நம்ம வர மாட்டேங்குது. சொல்லிருக்க தகவல் சொல்லிட்ட வருவாங்க. அது வெட்டி எடுத்தா தண்ணி போயிடும். எத்தனை பேர் நிக்கிறாங்க. சீஜா அப்படி போய் அவங்க வீட்டு மேல நின்று பாரு. அதுங்க வராது. அது பழகிடுச்சு மனுஷன் வராது. செய்யறது நேற்று பில்லு காட்டல தின்னு தின்னு. அப்புறம் நீங்க அங்க பில்லெல்லாம் கச்சரை அடிச்சீங்க. அந்த வெள்ளப்பூ இருக்குமே சின்ன கேட்டுக்கிட்ட அந்த கேட்டையும் தள்ளி விட்டுருச்சு. நைட்டு 2:30 8 மணிக்கு ஃபாரஸ்ட் வந்து ஓட்டிட்டான். நான் 2:30 பாக்குற சவுண்ட் டப்புன்னு கேட்டுச்சு. இதை பார்த்த பிறகாவது வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா? யானைகள் தொல்லைகளிலே இருந்து மக்களை காப்பாற்றுவார்களா என்று பொதுமக்கள் கேள்விகளை தொடுத்திருக்கிறார்கள். சமூக நல ஆர்வலர்களும் இதனை தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து, இதை பார்த்த பிறகு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் யூடியூப் பகுதியிலே காண்பதற்கு இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி உடனடியாக அங்கத்தினராகினால் இதுபோன்ற செய்திகளை எப்போது வேண்டுமையானாலும் கண்டு மகிழலாம் என்று நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்